இங்க வந்திருக்கவே கூடாதுன்பா. பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்டா இப்படி சொல்ற? இங்க பாரு, இங்க வந்ததுனால தானே உங்க அம்மாவும் கண்ணம்மாவும் சேர்ந்து இப்படி ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்கன்னு கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. இங்க மட்டும் வரலன்னு வை, உனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. அவங்களும் நிஜமே சொல்லாம இது எல்லாத்தையும் மறைச்சிருப்பாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நம்ம என்னத்தை செஞ்சோம்? அவங்க பிளான் பண்ணி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் சும்மா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேசாம நான் சென்னையில இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரைட், கடைசியில தூக்கி பழிய என் தலையில போடுறல. நான் ஏதோ என் ஃப்ரெண்ட் ஆச்சே, எனக்கு தோன்றதெல்லாம் சொன்னேன். சரி வேணாம் பாரதி, வா நம்ம இப்பவே கிளம்பி போலாமே. எப்படி போறது? அதான் போட்டி முடியற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. அவங்க வேற என்ன எமோஷனலா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உன்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு ஆண்டிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சௌந்தர்யா அண்ட் கண்ணம்மா. Okay, and the winner is Soundarya and family. ஏமன்பா, அவ ஜெயிக்கிறத வேடிக்கை பார்த்து கை தட்டத்துக்கு வா நம்ம இங்க வந்தோம். ஒவ்வொரு போட்டியில அவ ஜெயிக்க ஜெயிக்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவன் மட்டும் இந்த போட்டியில மொத்தமா ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, சிறந்த மருமகன் இந்த ஊர் உலகம் ஒத்துக்குச்சுன்னு சொல்லி எங்க அம்மா அவளை கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. அப்படி நடந்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நீ டென்ஷன் ஆகாத பாரதி, உன் மனசு எனக்கும் புரியுது. அதனாலதான் கண்ணம்மா எப்படியும் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சு நானும் என்னென்னமோ பண்றேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன் இன்னைக்கு கூட அவ சமையல்ல ஒரு கருப்பாம்பூச்சி புடிச்சு போட்டேன். சரி அவ சிக்குவா, இன்னியோட அவ கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா கண்ணம்மாவே அந்த கருப்பாம்பூச்சியை கண்டுபிடிச்சு அது அவளே வெளியே எடுத்து போட்டு நல்லவ மாதிரி நடிச்சு போட்டியில இருந்து விலகிக்கிறேன்னு வேற சொல்லிட்டா. அவளுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாரதி. இப்ப நீ என்ன சொன்ன? கண்ணம்மாவுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்ன. இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ கருப்பாம்பூச்சின்னு சொன்னியே. அதான் கண்ணம்மா சமைச்ச சாப்பாடுல கருப்பாம்பூச்சியை புடிச்சு போட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? என்ன பண்ணிருக்க நீ? யாராச்சும் அதை சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல பாரதி, அதான் யாரும் சாப்பிடலையே. சாப்பிட்டு இருந்தா இதோ பாத்தான்றதுனால போச்சு. இல்லனா வேற யாரும் சாப்பிட்டுருப்பாங்கல்ல. அப்படி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நீ இந்த அளவுக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல வேம்பா. விட்டா அவ ஜெயிக்க கூடாதுன்றதுக்கு அவளை ஆளை வச்சு கொலை பண்ற அளவுக்கு கூட போக போல இருக்கேன். அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டேன்டா, அதையும் மீறிதான் அவ உயிரோடவே இருக்கா. இப்ப நீ செஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? கொலை முயற்சி. இங்க யாராவது ஒருத்தவங்க போலீஸ் கேஸ் கொடுத்தாங்கன்னா உனக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? ரொம்ப தப்பு வேம்பா. நம்மள டாக்டர்ஸ், உயிரை காப்பாற்ற வேண்டியவங்க. இப்படி ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க கூடாது. இல்ல பாரதி, அவ ஜெயிக்க கூடாது. அதுக்காக எது வேணும்னாலும் பண்ணுவியா நீ? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு வேம்பா, எனக்கு அந்த கண்ணம்மாவை அடியோட பிடிக்காதுதான். அவளை ஒரு காலத்துல மனப்பூர்வமா நான் காதலிச்சேன். ஆனா இப்போ மனப்பூர்வமா வெறுக்கிறேன். அவளை திரும்ப எங்க அம்மா என் வாழ்க்கையில கொண்டு வந்துருவாங்களோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். இங்க வந்தது கூட அந்த பயத்தினாலதான். இதெல்லாம் வேற விஷயம். அவ போட்டியில தோக்கணும் நான் ஆசைப்பட்டேன், இப்பவும் ஆசைப்படுறேன். அதுக்காக குறுக்கு வழியில போய் அவளை தோக்கடிக்கலாம் நினைக்கல. ஆனா நீ ஏன் வேம்பா எப்பவுமே இப்படி குறுக்கு வழியில போறதுக்கு ஆர்வமாவே இருக்க? ஒரு விஷயத்தை நேர்மையா போய் நேர் வழியில அடையணும்னு உனக்கு தோணவே தோணாதா? காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் எதுன்னா இதுதான். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே இந்த மாதிரி பண்ணாத. என் விஷயத்துல மட்டும் இல்ல, வேற யாருக்கா இருந்தாலும் சரி. நம்ம இது வரைக்கும் எத்தனையோ பேரை போட்டு தள்ளி இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான்?
துளசி? ஏதோ பார்க்கணும் பேசணும்னு கூப்பிட்ட, ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. அதான் போன்லயே பொறுமையா வாங்க, அவசரம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேனே. நீ சொன்ன, இருந்தாலும் வெளியூர் வந்திருக்கிற இடத்துல நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். சொல்லுமா, என்ன விஷயம்? இல்ல ஆண்டி, கண்ணம்மா லக்ஷ்மிய நல்லா தான் வளர்க்குறா. அவளுக்கு இருக்கிற வசதிக்கு மேக்சிமம் என்னெல்லாம் செஞ்சு தர முடியுமோ அது எல்லாமே அவ செஞ்சு கொடுக்கறா. இப்ப கூட வேற ஏதோ பெரிய ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொன்னா. ஆமாமா, அது எனக்கே தெரியுமே. ஹேமா படிக்கிற அதே ஸ்கூல். அங்க லக்ஷ்மிக்கு ஸ்பான்சர் பண்றது கூட பாரதி தான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? சொன்னா ஆண்டி. அதுல ஏதாவது பிரச்சனையா? பாரதி கொடுக்கற பணத்தை அவ வாங்கிக்க மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்றாளா? அப்படி இல்ல ஆண்டி, நான் பேச வந்தது கண்ணம்மா பத்தி இல்ல, லக்ஷ்மிய பத்தி. அவ மனசுல நல்லா வசதியா இருக்கணும்னு நினைக்கிறா. இங்க வந்ததுல இருந்து இந்த இடம் நல்லா இருக்கு, ரூம் சூப்பரா இருக்கு, பெட் நல்லா இருக்குன்னு இங்கே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதை கேட்டு கண்ணம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறா. அவளுக்கு ஏற்கனவே லக்ஷ்மிக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி நிறையவே இருக்கு. லக்ஷ்மி இப்படி திரும்ப திரும்ப சொல்லும்போது அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம திணறி போறா. புரியுது துளசி. ஒரு பக்கம் என்கிட்ட பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கு. அதை அனுபவிக்க உரிமை படைச்சவ கண்ணம்மாவும் லக்ஷ்மியும். ஆனா அதுல இருந்து ஒத்த ரூபாவை வாங்க மாட்டேன்னு அவ ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறாளோ எனக்கு தெரியல. அதான் ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்ஷ்மியை ஏன் நீங்க வளர்க்க கூடாது? என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, உண்மையதான் சொல்றேன். லக்ஷ்மிக்கு இந்த வயசுல எல்லாமே தேவைப்படும். கஷ்டம் தெரியாம வளர வேண்டிய வயசுல அவளும் ஏன் கண்ணம்மா கூட கிடந்து கஷ்டப்படணும்? உங்க கூட இருந்தா நல்ல படிப்பு, துணிமணி, சாப்பாடுன்னு ஒரு கஷ்டமும் இருக்காது. அவளாச்சும் நல்லா இருக்கட்டுமே. அப்படி நடந்தா அதை விட எனக்கு என்னமா பாக்கியம்? என்னோட 2 பேத்திங்களையும் ஒன்னா வச்சு என்னோட 2 கண்ணு மாதிரி நான் வளர்ப்பேனே. ஆனா இதுக்கு கண்ணம்மா ஒத்துக்கணுமே. அவ ஒத்துக்க மாட்டா ஆண்டி. நான் கூட இத பத்தி கொஞ்சம் நைஸா பேசி பார்த்தேன். அப்படியா? என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவா ஆண்டி, முடியாதுங்கிறத வேற வார்த்தையில சொன்னா. அவ எப்படிமா ஒத்துப்பா? பிள்ளைக்காக வாழ்க்கையவே உதறிட்டு போனவ எப்படி விட்டு கொடுப்பான்னு நினைக்கிற? அதுவும் பாரதி இருக்கிற வீட்ல தம் புள்ளைய வச்சு வளர்க்கறதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. உண்மைதான். ஆனா நீங்க பேசி பாருங்கன்னு சொல்ல வர. அதுக்குதான் ஆண்டி உங்களை வர சொன்னேன். நீங்க கேக்குறத கேளுங்க, முடிவு அவ எடுக்கட்டும். ஒருவேளை நீங்க கேட்டா அவ ஒத்துக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதை எதுக்கு நாம விடணும்? அப்படி அவ ஒத்துக்கிட்டா அவ சும குறையும். லக்ஷ்மியும் தாத்தா பாட்டியோட தான் கூட பிறந்த ஹேமாவோட நல்ல இடத்துல வளருவா. சரிம்மா, ஏதோ ஒரு பொருத்தமான நேரத்துல நான் கேட்டு பாக்குறேன். சரிங்க ஆண்டி, நான் வரேன். சரிம்மா. டேய் மச்சான், நாமளும் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமாடா? தாராளமா மச்சான். இவங்க 2 பேரு, நம்ம 2 பேரு ஜோடி பட்டு விளையாடலாமா? ஜோடி. டேய் மொக்கத்தனமா பேசாதடா.
2 பசங்க 2 பொண்ணுங்க. தனித்தனியா ஆடினா நல்லாவாடா இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணு, இன்னொரு டீம்ல இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணு, அப்படி விளையாண்டா தானே நல்லா இருக்கும். எனக்கு பிளாக் ட்ரெஸ் ஓகே மச்சான். உனக்கு ப்ளூ ஓகேவா? ஓகே மச்சான். சரிவா விளையாடலாம். வா மச்சான். ஹலோ, பால தர போறீங்களா இல்லையா? இருமா தரோம். நாங்களும் விளையாடுறதுக்கு தானே ஆசையா வரும். எங்களையும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க, சேர்ந்து விளையாடுவோம். தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க, ஒழுங்கா பால கொடுங்க. ஏமா நாங்க தான் விளையாட வரோம்னு சொல்றோம்ல, எங்களையும் சேர்த்துக்கோங்கம்மா. நம்மள பார்த்தா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கு போல. ஏய் சொன்னா கேளடி, வாடி போலாம். ஏய் நீ அமைதியாரு. ஆமா, பொறுக்கி பசங்க தான். நீங்க பால் விளையாடும் போது பால் தூரமா போய் விழும்ல, அத பொறுக்கி பொறுக்கி எடுத்து வந்து தர பொறுக்கி பசங்க. கரெக்டா சொன்னா மச்சான்? கரெக்டா சொன்ன மச்சி. என்னடா வம்பு இழுக்கிறீங்களா? மரியாதை கெட்டுறோம். ஒழுங்கு மரியாதையா பால கொடுத்துருங்க. பாத்தியாடா, கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வருவியா, அண்ணனை வர சொல்லுவியா, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணுவியா? யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு. ஏய் வேணாண்டி, நம்ம போயிடலாம், வெறும் பால் தானே. ஏய் நம்ம எதுக்கு பயப்படணும்? தெருவுக்கு 2 பொறுக்கி பாத்தியா பசங்க வந்து மச்சான்? நிப்பாங்க, நம்ம பயந்துட்டு போகணுமா? சோப்பர்ரா. வா, அவ்வளவு பெரிய தைரியசாலியா நீ? அப்ப ஒண்ணு பண்ணு, முடிஞ்சா என்கிட்ட இருந்து இந்த பால் எடுத்து வாங்க பார்க்கலாம். வா. வேணாம் வேணாம். வா, வா, வா. ஏய் சொன்னா கேளடி, பிரச்சனை இல்ல, வேணாம். நம்ம பால் ஏய், எடுக்கலாம். நம்ம எதுக்குடி பயப்படணும்? பயப்புலல்ல, அப்ப எடு. எடு, வா விளையாடலாம். விளையாடலாம். வா வாமா. ஆமா. ஏய் யாரா அது? என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். விளையாடிட்டு இருக்கிற சின்ன பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க. கேட்க யாரும் இல்லங்கிற திமிரா? ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணுங்க கிட்ட பால கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க. பாருடா, பாரதி கண்ணம்மாவ அநீதி கண்டு பொங்கி எழுந்து பொங்கல் வைக்க வந்திருக்காங்க. ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருதே, அந்த ஃபீலிங்கா நீ? இந்தா வா விளையாடலாமா? ச்சே. வாங்க விளையாடலாம். ஏய் ஏய் சும்மா கத்தாதம்மா. உனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா வா நம்மளும் விளையாடலாம், வா. இது பாரு, உங்க 2 பேருக்கும் அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா பால கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இது யாரா? ஓ, ராஜா ராணி. பெரிய மகாராணி நினைப்பா உனக்கு. நீங்க உத்தரவு போட்டதும் நாங்க கேட்கணுமா? நாங்கெல்லாம் பிறக்கும் போதே தருதலைங்க, அது உனக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்ப நான் கொடுக்கறது கடைசி வார்னிங். பால கொடுத்துட்டு ஒழுங்கா ஓடி போயிடுங்க. என்ன பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குற? என்ன பொம்பளைங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சும்மா வாய் வார்த்தையா சத்தம் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க நினைச்சியா? தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ,
வீட்லதான் பொண்ணுங்க ஓயாம வேலை பாக்குறாங்க. ஐயோ வெளியில வந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியா விளையாடலாம்னா அதுக்கும் விட மாட்டீங்களா? விட மாட்டீங்களா? அம்மா அம்மா உடனே வம்பிழுக்க வந்துடுறீங்க. என்ன மிரட்டுறியா? ஆமாடா, அப்படிதான் மிரட்டுவோம். ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு போயிடு. மணிப்பா அதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ அண்ணன் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், போ, யார வெளிய கூட்டிட்டு போ. ஏய், ரொம்ப நன்றிக்கா. நீங்க மட்டும் வரலனா அவங்க இன்னும் ஒம்பில் இருப்பாங்க. ஆமாக்கா, நான்லாம் ரொம்ப பயந்துட்டேன். பயப்படக்கூடாதுமா. இப்படி பயந்துகிட்டே இருந்தா அவங்க இன்னும் எகிருவாங்க. தப்பு பண்றது அவங்க. அவங்கள கண்டு நீ ஏன் பயப்படுற? தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வாடி போலாம். போனவங்க திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சந்தியா. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க கண்ணம்மா. எதுவா இருந்தாலும் நானே உங்களை கூப்பிடுறேன். பாய். ஏங்க எங்கெங்க போனீங்க இவ்வளவு நேரம்? உட்காருங்க. சரி. உங்களை பார்க்கறதுக்கு 107 நம்பர் ரூம்ல இருந்து 2 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பாக்குறதுக்கா? ம் யாரு? எதுக்கு? நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நீங்க சமையல் போட்டியில செஞ்சீங்களே பிளாக் அல்வா, அதை எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தாங்களாம், செம்ம டேஸ்டா இருந்துச்சாம். அதான் சமையல் குறிப்பை கேட்கறதுக்காக பேப்பர் பேனெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட நீங்க சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, அது அவங்களாவே செஞ்சாங்கன்னு சொன்னேன். ஏங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரவா? வேண்டாங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க? இது பெரிய விஷயமா உங்களுக்கு தோணலையா? அதை விட பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சுங்க. என்னங்க சொல்றீங்க? ஒரு நிமிஷம். ஆ? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏங்க தப்பு ஏங்க தப்பு. ஏங்க, நான் பண்ணது ஏங்க, தப்பு. நான் பண்ணது பெரிய என்னங்க தப்பு. பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க. என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. இல்லங்க, நானும் கண்ணம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தோமா. ஆ, அந்த டாக்டரோட பொண்டாட்டி தானே? ஆ, அவங்கதான். வரும்போது அங்க 2 பொண்ணுங்க இந்த பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. அப்ப 2 பொறுக்கி பசங்க போய் அந்த பொண்ணுங்களை வேணும்னே வம்பிழுத்து தொல்லையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. பாவம், 2 பேருமே சின்ன பொண்ணுங்க. ரொம்ப பயந்து போயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாங்க. நானும் கண்ணம்மாவும் அதை பார்த்ததும் எங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சுங்க. போய் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா எங்களே ரொம்ப திமிரா பேசிட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பெரிய சண்டை ஆயிடுச்சுங்க. சண்டையா? அப்புறம் என்னாச்சு? அவனுங்கள நான் ஓங்கி அரைச்சிட்டேன். அடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, கண்ணமாவும் அடிச்சிட்டாங்க. அப்புறம் அவனுங்க பயந்துட்டு நாங்க போய் ஆளெல்லாம் கூட்டிட்டு வரோன்னு ஓடிட்டானுங்க. அப்புறம் என்னங்க ஆச்சு? அவ்வளவுதான். இப்போ நீங்க எதுக்கு இங்க தோப்புக்காரனை போட்டீங்க? வந்த இடத்துல தேவையில்லாம நான் வம்ப வளர்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு நீங்க கோவப்படுவீங்கல்ல, அதுக்குதான். சரிதாங்க, அவங்கள அடிச்சது சரிதான். பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணவனுங்களை அடிக்காம என்னங்க பண்ணுவாங்க? நீங்க ரொம்ப கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ஏங்க எப்படி இருக்கீங்க? அதுக்கு இல்லைங்க, ஏற்கனவே அத்தை கோவத்துல ஊருக்கு வேற கிளம்பி போயிட்டாங்க. இதுல நான் வேற இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என் மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகும்ல. இல்லைங்க, கண்டிப்பா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்க அம்மா கண்டிப்பா கோவப்பட மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. ஆமா, அந்த ரவுடி பசங்க போயிட்டானுங்களா? வேற எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்லந்தாங்க நினைக்கிறேன். கண்ணம்மா என்ன சொன்னாங்க? அவங்க என்னை விட நம்பிக்கையா தாங்க இருந்தாங்க. அவங்களும் பயப்பட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, இருந்தாலும் அவனுங்க ஆளுங்களை கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அப்புறம் கண்ணம்மா மட்டும் தனியா இருந்தா பிரச்சனையா போகுதுங்க. இதுக்கும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க, வாங்க போலாம். எங்கம்மா போயிட்டு வர? நானும் சந்தியா ஆண்டியும் பேசிட்டு இருந்தோமா. எங்க அவங்கள ஆள காணோம்? அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஏன் கேக்குற? சும்மாதாம்மா, அவங்கள பார்த்தா பேசணும் போல இருந்துச்சு, அதான் கேட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது பேசலாம், சரியா?
அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா, வாங்கி தரியா? இப்பதான் கொஞ்ச நாளா உனக்கு சளி பிடிக்காம இருக்கு, அதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. அம்மா கடைசியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 1 மாசத்துக்கு மேல இருக்குமா, ஒன்னே ஒன்னு வாங்கி தாயேன் ப்ளீஸ். வர வர உனக்கு அடம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு லக்ஷ்மி. மா ப்ளீஸ் மா. அண்ணே இவதானே. லக்ஷ்மி, துளசி சித்தி அந்த கேம் ஏரியால இருக்கா, நான் சொன்னேன்னு போய் வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மா. போ. அண்ணே இவதானே, அவளை சும்மா விடாதண்ணே. அண்ணா 2 பொம்பளைக்கு சேர்ந்து நான் அடிச்சான்னு சொன்னல, அதுல ஒருத்தி இவதானே. என் பசங்க மேலே கை வைக்கிறியா? அவ்வளோ பெரிய தௌலத் தானே. அண்ணா ரொம்ப ஓவரா மிரட்டினா. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா உனக்கு? எவ்வளோ பெரிய ரவுடிங்க தெரியுமா நாங்க? நீ என்னடானா பயமே இல்லாம பசங்க மேல கை வச்சிருக்க? நீ யார வேணா இருந்துட்டு போ. இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு உனக்கு தெரியுமா? சும்மா விளையாடிட்டு இருக்கிற பொண்ணுங்க கிட்ட வந்து கிண்டல் பண்ணி வம்பு பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னடி ஓவரா பேசுற? ஆம்பளை பசங்களா பொம்பளை பிள்ளைங்களை கேலி பண்ணதான் செய்வாங்க. அப்படி யாரும் பார்க்க கூடாதுன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதானே? ஏன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரீங்க? ஏய் என்னடி முறைக்கிற? உன்னை பார்த்தா கூட கும்முன்னு இருக்கிற. கிண்டல் பண்ணலான்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் சகஜமா. இதுக்கு போய் கை நீட்டுவியா? ஒழுங்கு மரியாதையா பசங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. எங்க உன் கூட ஒருத்தி இருந்தாலே அவளையும் கூப்பிடு, மன்னிப்பு கேட்க சொல்லலாம். மன்னிப்பா? நாங்க எதுக்குடா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது இவனுங்க 2 பேரும். அவனுங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு. ஐயே பொம்பளை ஆச்சேன்னு மரியாதையா பேசுனா இன்னும் ஓவரா குரல் கொடுக்குற. அண்ணா இவளுக்கு இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வராதுண்ணே. பிடிச்ச வண்டியில ஏத்துங்கண்ணே, நம்ம ஏரியால வச்சு என்ன பேசணுமோ பேசிக்கலாம். வாங்கடா, தைரியம் இருந்தா வாங்கடா. இங்க பாருண்ணே. டே பெரிய பாறங்கள் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குது. இன்னைக்கு ஒருத்த மண்டையாச்சும் உடைக்காம விடக்கூடாது. கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஏங்க கூட்டிட்டு போங்க. யாரா நீ? எங்க ஏரியாக்கு வந்து எங்க பசங்க அடிக்கிற? 2 தட்டு தட்டிட்டு மிரட்டிட்டு போனதான் நான் நினைச்சு வந்தேன். இப்ப சொல்ற டேய் ஒருத்தனை விட என்ன அடிச்சு மண்டே உடைடா. முதல்ல இவனை குத்துங்கடா. என்னங்க? எத்தனை வருஷமா கத்தி பிடிக்கிறேன்? படிச்சு முடிச்சதுல இருந்து பல வருஷமா நான் கத்தி பிடிக்கிறேன்டா.
நீங்க வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க உங்களுக்கு அடி எதுவும் பட்டுச்சா? கட்டுங்க. ஒண்ணும் இல்லை. சந்தியா நடந்த பிரச்சனை சொன்னாங்க, அதான் இங்க வந்தோம். நல்லவேளை டாக்டர் வந்தாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் அடிபடல இல்ல? ஐயோ சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னங்க எதிர்பார்க்கல? நீங்க இவ்ளோ சூப்பரா சண்டை போடுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. அப்படியே சினிமால வர ஹீரோ மாதிரி அப்படியே டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம்னு அவங்கள போட்டு புரட்டி எடுத்தீங்கல்ல. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட. செமையா இருந்துச்சு. இவன் ஜிலேபி போடுவான், லட்டு போடுவான், சண்டை எல்லாம் போட போறான்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கலங்க. நான் இது வரைக்கும் ரொம்ப சைலண்டா சாந்தமா தான் உங்களை பார்த்திருக்கேனா. திடீர்னு இப்படி ஒரு அவதாரத்துல பார்த்தது எனக்கே ரொம்ப புதுசா இருந்ததுங்க. அதான் சொன்னேன். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சண்டை. சில்லற பிரச்சனைக்கெல்லாம் வம்பழுத்துக்கிட்டே இருந்தா, நம்ம வியாபாரம் பண்றோம், பகச்சுக்க வேண்டாமேன்னு பொறுத்து போனா, ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு தேவையில்லாம வார்த்தையை விட்டான். எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சுங்க. கையில என்ன கிடைச்சதுன்னு கூட தெரியல, எடுத்து அடிச்சதுல அவன் மண்டையில இருந்து அப்படியே ரத்தம் பொல 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 பொலன்னு கொட்டுச்சுங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதோட அவன் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதேங்க. அப்புறம் என்னங்க ஆச்சு? அவ்வளவுதாங்க. அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும், தொல்லை ஒளிஞ்சதுன்னு விட்டுட்டேன். கடைசியா ஒருத்த உங்களை கத்தியால குத்த வந்தப்போ நான் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏங்க என்ன குத்தல நினைச்சு வருத்தப்படுறீங்க? ஏங்க என்னங்க நீங்க வேற இப்படி பேசுறீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்ல வந்தேங்க. நல்ல வேளை அப்ப அந்த டாக்டர் வந்தாரு. ஆமாங்க, அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒருவேளை அவர் வரலனா என்னங்க ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காதுங்க. அவன் என்ன டைட்டா பிடிச்சிருந்தானா, அப்புறம் சரின்னு நானும் கால்ல மண்ணெல்லாம் எடுத்து தயாரா வச்சிருந்தேங்க. அவன் கத்தி எடுத்து குத்த வரும்போது அப்படியே கால்ல எடுத்து அடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அந்த டாக்டர் வந்து பிடிச்சிட்டாரு. அவரு டாக்டரா இருந்தாலும் நல்ல செமையா ஃபைட் பண்ணார்ல. ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஒரு சண்டை காட்சி பார்த்து ரசிச்சிருக்கீங்க, அந்த சந்தோஷத்துல இருக்கீங்க. சச்சா, சண்டையில என்னங்க சந்தோஷம்? சும்மா சொன்னேன். சரிங்க சரிங்க. இதுக்கும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம பாத்துக்கணும். ஏன்னா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. சரி விடுங்க, நானும் சொல்லல, நீங்களும் சொல்ல வேணாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ, அதுக்கப்புறம் கிளம்பிட போறோம். அதுக்கப்புறம் யாருக்கு தெரிய போகுது? அதாவது கண்ணம்மா, வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நாம நினைக்கிற மாதிரியே நினைக்கிற நேரத்துல அது நடக்கிறது இல்ல. உயிரை கொடுத்து ஒரு விஷயத்துக்காக ஓடுவோம், உழைப்போம், தேடுவோம். இதுக்கு மேல முடியாதுன்னு நாம டயர்டாகி நம்ம ஒதுங்கி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அதுவா கைக்கு வந்து சேரும். உன்னையும் நான் அப்படிதான் 8 வருஷமா தேடினேன். ஒரு ஊரையும் விடல, ஒரு கிராமமும் விடல. மெடிக்கல் கேம்ப்ங்கிற பேர்ல நான் தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு நாள் நீயா வீடு தேடி வந்த. எல்லாம் தெரிஞ்ச கதை தானே அத்தை. திடீர்னு ஏன் இதை சொல்றீங்க? காரணம் இருக்கு கண்ணம்மா. இத்தனை நாள், இத்தனை வருஷமா உன் பேரை சொன்னாலே எரிஞ்சு விழுந்து ஒதுங்கி போன பாரதி இன்னைக்கு உனக்காக வந்து சண்டை போட்டானே, அத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? அடா அடா அடா, இப்ப கூட என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
என்ன அடி? ம், பாரதி படிச்சவன். இந்த மாதிரி அடிக்கெல்லாம் அவன் ஒத்து வர மாட்டான்னு நினைச்சேம்மா. ஆனா இப்படி அடிச்சு வெளுப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஒவ்வொருத்தனும் எப்படி பயந்து ஓடுனானுங்க. அத்தை, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி எப்படி தெரியும் தானே கேக்குற? ஆ, அங்க நானும் தாமா இருந்தேன். ஒதுங்கி ஓரமா நின்னு என் பையன் சண்டை போடுற அழக நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவன் நினைச்சிருந்தா பிரச்சனை கண்ணமாக்கு தானே. இவ்வளவுதான் நமக்கு பிடிக்காதே, இவ எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்னன்னு அவன் போயிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவன் பண்ணலம்மா. துணிச்சலா இறங்கி உயிரை கொடுத்து உனக்காக சண்டை போட்டான். அப்படின்னா என்னமா அர்த்தம்? அவன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அத்தை, ஆ, ம், இல்லம்மா, நான் ஒன்னும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லல. ஏற்கனவே ஒரு தடவை உனக்கு உடம்பு சரியில்லாம நீ ரோட்ல மயக்கம் அடிச்சு விழுந்தப்போ உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தினது யாருமா? இதே பாரதி தானே. அப்பவும் அவன் கண்ணமான தெரிஞ்சுதானே எல்லா உதவியும் செஞ்சான். அப்படின்னா அவன் மனசுல இருக்கிற பழைய வெறுப்பு, கோவம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் நினைக்காதீங்க அத்தை. அவர் மனசுல எந்த மாற்றமும் இல்ல. எந்த மாற்றமும் இல்லைன்னா எதுக்குமா அவன் உன்னை காப்பாத்தணும்? இது அப்படியே உங்க மகன் கிட்ட போய் கேளுங்க அத்தை. அவர் என்ன சொல்லுவாருன்னு இப்ப நான் சொல்றேன். அந்த கண்ணம்மா தானே இல்ல, வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இததான் செஞ்சிருப்பேன். ஒரு பொண்ணுக்கு ரவுடிங்களால ஆபத்து வரப்போ வேடிக்கை பார்க்க முடியாது, காப்பாத்த வேண்டியது என் கடமைன்னு டயலாக் சொல்லுவாரு. அதனால தேவையில்லாம நீங்க மனசுல கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க அத்தை. ஏமா அப்படி சொல்ற? அவன் மனசு மாறி வந்தா நல்லது தானே. நீ என்ன வேணாலும் சொல்லு கண்ணம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட பாக்குற இந்த மாற்றம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அத்தை, நீங்க என்ன இந்த இடத்துக்கு வரணும்னு கூப்பிட்டப்போ உங்க மகன் வந்தா நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவரும் இங்க வந்து நீங்களும் இப்படி பேசுறீங்க. ஏய் கண்ணம்மா, நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்கிற. சரி சரி, நான் அவன் பேச்சே பேசல, விடு. சரிங்க அத்தை, நீங்க ரூம்ல போய் தூங்குங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பிட்ட? நான் தான் அந்த பேச்சையை விட்டுடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு இல்ல அத்தை, நான் சந்தியாவை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போய் படுங்க. அடடடடடா, சும்மா சொல்லக்கூடாதுடா. சந்தியாவோட கை பக்குவம் அப்படியே அள்ளுது. அடி தொட்ட வரைக்கும் தித்திக்குதுன்னா பாத்துக்கே. பொது அறிவு கேள்வி கேட்கிற போட்டி, டான்ஸ் போட்டி, கணவன் மனைவி பொருத்தம், இப்படி எல்லாத்திலையும் சந்தியா ஜெயிச்சுட்டே வர வர அடுத்து சமையல் போட்டி வரட்டும், அதுல கண்டிப்பா தோத்துருவான்னு தானே நீங்க 2 பேர் நினைச்சீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எப்படியே மருமக ஜெயிச்சா பார்த்தல்ல, சமையல்லையும் முதல் பரிசு. இத நீங்க எதிர்பார்க்கல, நான் கூட தான் எதிர்பார்க்கல. இந்த ஸ்வீட் ரொம்ப அற்புதமா இருக்குடா. ஏதோ ஒரு புதுவிதமான அல்வா, டேஸ்ட் அப்படியே அள்ளுது. சாப்பிட்டு பாக்குறியா? ஓகே, நல்லதா போச்சு. மொத்தத்தையும் ஒத்தாள நானே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா. மாமா, வாமா வாமா. உன்னை பத்தா இவ்வளவு நேரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படிமா இவ்வளவு டேஸ்ட் அல்வா செஞ்ச? நான் அடிச்சு சொல்லுவேன். சரவண இத்தனை வருஷமா ஸ்வீட் செய்யறான், அவனால கூட இப்படி ஒரு அல்வாவை செய்யவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தியாவுக்கு சமைக்கவே வரலன்னு நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு டேஸ்டா சமைக்க கத்துக்கினா பாத்தியா?
சூப்பர் மண்ணி. எனக்கு தெரிஞ்சு இந்த அல்வாக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு நம்ம கடையிலேயே வச்சு விக்கலாம். நல்ல வியாபாரம் ஆகும். இந்தடா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? வயிறு ஃபுல்லா இருக்கு. இவன் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஆக உங்க யாருக்கும் இந்த அல்வா சாப்பிட கொடுத்து வைக்கல. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கப்பா. இதுதான் சாக்குன்னு அண்ணி புகழ்ந்து தள்ளுறீங்களா? ஆமா, புகழ்ந்துதான் தள்ளுறேன். சந்தியா சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா, எல்லாரும் சேர்ந்து ஏறி குதிக்கிறீங்கல்ல. நேத்து நடந்த பொது அறிவு போட்டியில காப்பி அடிச்சிட்டான்னு சந்தேகப்பட்டு நீ எல்லாம் என்ன பேச்சு பேசின? நான் கூட தான் அதை நம்பி வருத்தப்பட்டு பேசினேன். அதே சந்தியா இப்படி ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கும் போது மனசை விட்டு பாராட்ட உங்களுக்கு எது தடுக்குது? காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா? அண்ணி எதையோ ஒண்ணு தப்பும் தவறுமா செஞ்சு அது ஏதோ ஒரு ருசி வந்துருச்சு. அது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சு போச்சுல்ல? உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதீங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். மொத்தத்துல ருசியா இருக்குதுல்ல, அத பாரு. அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. தென்காசில இருந்து சங்கரன் கோவிலுக்கு போகணும்னா சேந்த மரம் வீரசிகாமணி வழியா தான் போகணும். சரி. இல்ல திருநெல்வேலி போய் சுத்தி தான் போகணும். அது சரின்னு சொல்வீங்களா? எதுக்குமா சம்பந்தமே இல்லாம எதையோ வளர்ற? சம்பந்தம் இருக்குப்பா. ஊர் உலகத்துல அல்வா செய்யறதுக்கு எல்லாரும் மைதா மாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க மைதா மாவுக்கும் அரிசி மாவுக்கும் வித்தியாசம் தெரியாம அரிசி மாவை அள்ளி கொட்டிருக்காங்க. நீங்க அத பாடிட்டு தெரியுறீங்க. எங்க அதே மாதிரி இன்னொரு வெடி செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய முடியவே முடியாது. என்ன அப்படி ஒரு ஸ்வீட்டே கிடையாது. என்ன சொல்ற பாரு? அப்படி ஒரு ஸ்வீட்டே கிடையாதா? நீ சொல்றபடி பார்த்தா சமையல் போட்டியில கலந்துக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லி அண்ணியை வெளியே அனுப்பிச்சிருக்கணுமோ? டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்பா தான் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து சாப்பிட சொல்லி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பாருங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அத சொன்னா என்ன கழுதைன்னு சொல்லிட்டீங்களான்னு கேப்பீங்க. அதனால நான் எதுவுமே சொல்லாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டாதீங்க. தேவையில்லாம சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. வெளியூர்ல இருக்கோம். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு டாக்டர் கிட்ட ஓட முடியாது, பாத்துக்கோங்க. டேய் 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 டேய், நான்லாம் மாசத்துக்கு ஒரு ஃபுட் பாய்சனை பார்த்த வேண்டா. ஏன் கிட்டே வா. இந்த அல்வாவை செஞ்சு ஏதோ ஒரு சித்த லேகியம்டா இது. இத சாப்பிட்டா ஏற்கனவே உடம்புல ஏதாவது வியாதி இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் போல இருக்குது. சும்மா எங்களெல்லாம் வெறுப்பேத்தணும்னே பேசிட்டு இருக்காதீங்க. நான் எதுக்குமா உங்களை வெறுப்பேத்த போறேன்? என் மவனோ மருமகளும் நல்லா விளையாடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கேன். உனக்கு அது பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? டேய் ஆதி, வட போலாம். நல்லதா இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. ஊர்ல சின்ன பசங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க. இது ரெண்டும் ஏன் தான் இப்படி இருக்குதுங்களோ தெரியல. ஆதி நல்லதான் இருந்தான், ஆனா பார்வதி அவனையும் கெடுத்து வச்சுட்டா. இது வரைக்கும் 4 போட்டே முடிஞ்சிருக்கு. எல்லாத்துலயும் நம்ம 2 பேரும் நல்லா தான் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே மார்க்கா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து நடக்க போறது நம்ம உடல் பலத்தை செக் பண்ற போட்டியாம். அதுல என்னை விட நீங்க தான் நல்லா பண்ணுவீங்கன்னு மட்டும் இல்ல, நல்லா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சு முதல் பரிசு வாங்கணும் சந்தியா. நானும் இல்ல மத்தவங்க யாரோ ஜெயிச்சா அது ஒரு சின்ன சந்தோஷம்தான். ஆனா நீங்க ஜெயிச்சா உங்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாயிடும். உங்க மாமியார் கூட அப்படியே மனசு மாறி உங்களை ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. தெரியலங்க, ஊருக்கு போனாதான் தெரியும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு. நீங்க ஏதாவது ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? பண்ணுங்க.
அவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ விடுங்க சந்தியா, நீங்க கவலைப்படாதீங்க. நேர்ல போய் பரிசோட நின்னா எல்லா கோவமும் பறந்து போயிடும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான் கண்ணம்மா. அத்தை ஊருக்கு போன பிறகும் நாங்க ஏன் இங்க இருந்தோங்கிறதுக்கு நாங்க ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த பரிசோடு போய் நின்னா ஏதோ ஒரு அளவுக்கு அத்தையோட கோவம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட உறுதியெல்லாம் இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு. உங்களோட எதிர்பார்ப்பு நிச்சயம் நடக்கும், நீங்க நம்புங்க. ஆனா அவங்க அடுத்த டாஸ்க் என்ன தர போறாங்கன்னே தெரியலையே கண்ணம்மா. மரம் ஏறுறது, இந்த மூட்டை தூக்குறதுன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? அப்படி இல்லாம சொல்லுவாங்க. பின்ன ஃபைனல்ஸ் வர வர போட்டியெல்லாம் டஃப் ஆக்கிட்டே போவாங்கல்ல, அதனால நான் இதை சொல்றேன். சரி, என்ன வேணா நடக்கட்டும், வர்றத பாத்துக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? ஆமா சந்தியா, இன்னும் ஒரு போட்டி தான் இருக்கு. அதுல எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட வேண்டியதான். நீங்க 2 பேரும் இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டீங்களா? இந்த கண்ணம்மாவோட பொண்ணு தான் வீடியோ எடுத்து கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. இப்போ இந்த கண்ணம்மாவோட சந்தியா அண்ணி ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ? இப்படியெல்லாம் விடக்கூடாதே, விடவே கூடாதே.